ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? அதோட கண்டினியூஷன் தான் கொஷின் நம்பர் 11. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மாடலை ஏற்கனவே ஒரு டைம் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் சரிங்களா? அதே மாதிரி கொஷின் தான். வாங்க சால்வ் பண்ணி பார்ப்போம். கொஷின் பாருங்கள். 1 plus 1 divided by again 1 plus 1 divided by again 1 plus 1 by 3 சரிங்களா? கண்டினியூஸ் ஃப்ராக்ஷன் மாடல். ஓகேங்களா? கண்டினியூஸாக ஃப்ராக்ஷன் கொடுத்துனே இருக்காங்க சரிங்களா? லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம். அதே போல் தான் இதையும் சால்வ் பண்ணணும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சால்வ் பண்ணுவோம். நான் என்ன சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வீடியோவில், இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கீழே இருந்து மேலே போகணும் சரிங்களா? அதான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஃபஸ்ட்டு இதை மட்டும் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். ஃபைனலாக ஃபுல்லாக சால்வ் பண்ணிடணும் சரிங்களா? இதுதான் நான் சொன்ன லாஸ்ட் சொல்லியிருந்தேன், கீழே இருந்து மேலே போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா? அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சால்வ் பண்ணணும். வாங்க சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம இதை மட்டும் சால்வ் பண்ணணும் சரிங்களா? 1 + 1/3 இருக்குது. என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வகுத்தியை பொதுவாக மாற்றணும் சரிங்களா? பொதுவாக கீழே 3 போட்டுக்குங்க. இங்கே 1 இருக்குங்களா? 1ஐயும் 3ஐயும் நம்ம என்ன பண்ணணும்? பெருக்கணும். 1 × 3 3 தான் வரும் சரிங்களா? இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? ப்ளஸ்ஸு 1 இருக்குது சரிங்களா? அந்த 1 இருக்குல்ல, அந்த 1 இங்கே எழுதிக்கோ. +1 இது இருக்குல்ல, அந்த 1 தான். ஓகேங்களா? அப்போ 3 + 1 / 3 என்ன வரும்? 4/3 சரிங்களா? 4/3 வரும். அப்போது இதை மட்டும் நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்? நம்மளுக்கு 4/3 வரும். ஓகேங்களா? 4/3. ரிமைனிங் என்ன இருக்குது? பேலன்ஸு இந்த 1 அப்படியே இருக்குங்களா? அந்த 1 அப்படியே எழுதிட்டேன். ஓகேங்களா? இந்த மேலே ஒரு 1 இருக்குல்ல, இந்த 1 அந்த 1 இங்கே எழுதிட்டேன். அப்புறம் பேலன்ஸ் இங்கே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இங்கே எழுதியாச்சு சரிங்களா? லாஸ்ட்டாக சால்வ் பண்ணுமே அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. நான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன் லாஸ்ட்டாக. இங்கே என்ன இருக்குது? மேலே 1 இருக்கா? டபுள் ஃப்ராக்ஷன் இருக்கா? அது 2 வகுத்தில் இருக்குங்களா? என்ன சொல்லியிருந்தேன்? அப்படியே என்ன பண்ணணும்? இந்த 4/3 இருக்குல்ல, இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா? அந்த 1க்கு பக்கத்தில் அப்படியே தலைகீழாக அந்த 4/3 3/4ன்னு எழுதிக்கணும். அவ்வளோதான். இதான் நான் லாஸ்ட் வீடியோன்னு சொல்லியிருந்தேன். அதாவது என்ன பண்ணணும்? மேலே கம்பல்சரி 1 இருக்கணும். ஓகேங்களா? இந்த 1 கம்பல்சரி இருக்கணும் மேலே. அப்படி இருந்துச்சிங்கன்னா இந்த 4/3 இந்த 1 இருக்குல்ல, இந்த 1க்கு பக்கத்தில் அப்படியே தலைகீழாக போட்டுக்கணும்னு சொல்லிட்டேன். 3/4 முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்தது சொல்லியிருப்பேன். புரிஞ்சிங்களா? 3/4 இங்கே 4/3ன்னு இருக்குது, இங்கே 3/4ன்னு எழுதிட்டேன். என்னாச்சு? இந்த 1 கேன்சல் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இந்த 1 மட்டும்தான் அங்கே இருக்கும். அந்த 1 பக்கத்தில் கூட்டல் குறி ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ்ஸு. அப்புறம் இந்த 4/3 3/4 மாற்றிட்டேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இதையே சால்வ் பண்ணணும். அதே போல் தான். ஃபஸ்ட்டு வகுத்தியை பொதுவாக இருக்குங்க. 4 இருக்குங்களா? இந்த 4 கீழே போட்டுக்குங்க. 4ஐயும் 1ஐயும் என்ன பண்ணணும்? பெருக்கணும். 1 4 4 சரிங்களா? 4. 1ஐயும் 4ஐயும் பெருக்குனா 4 தான் வரும். இங்கே என்ன இருக்குது? 3 இருக்குங்களா? அப்படியே கூட்டல் 3. இப்போ 4ஐயும் 3ஐயும் கூட்டினா 7. 7 இங்கே கீழே என்ன இருக்குது? 4 இருக்குங்களா? 4. 7/4 சரிங்களா? அப்போது இதை சால்வ் பண்ணோன்னா வரும் 7/4 சரிங்களா? இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 7/4 கிடைக்கும். ஓகேங்களா? இங்கேயும் பாருங்கள், டபுள் ஃப்ராக்ஷனு. மேலே 1 இருக்குங்களா? நான் என்ன சொன்னேன்? அப்படியே இந்த 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 1 இருக்குல்ல, அந்த 1 அப்படியே அடுத்ததில் போட்டுக்குங்க. அடுத்த ஸ்டெப்பில் அந்த 1 அப்படியே போட்டு இந்த கூட்டல் குறி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கூட்டலையும் இங்கே போட்டுக்கணும். அந்த கூட்டல் குறி ப்ளஸ் சிம்பிளையும் அங்கே போட்டுக்குங்க. இந்த 1 இந்த ப்ளஸ் சிம்பிள் அப்படியே இங்கே போட்டுக்குங்க அடுத்த ஸ்டெப்பில். அதுக்கப்புறம் இந்த இருக்குங்கள, அந்த 1/7/4 2 ஃப்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 வகுத்தல் குறி இருக்குங்க இல்லையா? அப்படியே இந்த 1 மேலே இருக்கிற 1ஐ கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 7/4 இருக்குல்ல, அதை மட்டும் என்ன பண்ணணும்? தலைகீழாக அங்கே எழுதிக்கணும். 4/7. சொன்னது புரிஞ்சுங்களா?
இந்த 1 ப்ளஸ்ஸை அப்படியே தனியாக எடுத்து எழுதிடணும். 1 ப்ளஸ் இந்த 7/4 இருக்குல்ல, இந்த 1 கேன்சல் பண்ணிவிட்டு இந்த 7/4 மட்டும் என்ன பண்ணணும், அப்படியே தலைகீழாக எழுதிக்கணும். 1 ப்ளஸ்ஸு 4/7 1 ப்ளஸ்ஸு 4/7 வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப் அதுதான். இங்கே பாருங்கள், சொன்னோன்னா இந்த 1 ப்ளஸ் அப்படியே வந்துச்சு. இந்த 7/4 என்ன பண்ணிடுறேன், இந்த 1 கேன்சல் பண்ணிவிட்டு 7/4 4/7 எழுதிட்டேன். அவ்வளோதான். மறுபடியும் இதையும் நம்ம சால்வ் பண்ணணும். கீழே என்ன இருக்குது, 7 இருக்குங்களா, அந்த 7 பொதுவாக கீழே போட்டுக்குங்க. இந்த 7 என்ன பண்ணணும், அந்த 1ஆல் பெருக்கணும். ஒரு 7 7 தான், சரிங்களா. 1 7 பண்ணால் 7 தான். இந்த மேலே என்ன இருக்குது, மீதி 4 இருக்குங்களா, ப்ளஸ்ஸு 4 7 4 கூட்டினா 11. கீழே என்ன இருக்குது, 7 இருக்குங்களா, 11/7. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அப்போ ஆன்சர் என்னது, 11/7. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதே சம்மு தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ் சால்வ் பண்ணோம்ல, லாஸ்ட் வீடியோவில் அதே சம்மு தான். ஸோ இந்த மாதிரி சமூகத்தை நம்ம என்ன பண்ணோம், இந்த ஆர்டர் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கீழே வந்து போகணும், ஃபஸ்ட்டு செகண்டு லாஸ்ட்டு. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.